அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்துல முருகனுக்கு அபிஷேகமே மிகப்பெரிய உச்சபட்ச பணக்காரர்கள் 12 மாசத்துக்கு புக் பண்ணி வச்சிருப்பாங்க. சாதாரணமானவர்களால அதை என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது. அப்ப நம்ம கவலைப்பட வேண்டாம். குருஜி கிருத்திகைனா கோவில் எல்லாம் கூட்டமா இருக்குமே, இறைவனை பார்க்க முடியாதே, 6 படை வீட்டையும் நேரத்துக்குள்ள. நான் சொல்றது என்னன்னா, முருகன் ஆலயத்தில் அந்த இடத்தை போய் நீங்க மிரிச்சாலே போதும். இப்ப சில இடங்கள்ல கோவிலுக்குள்ள அறுபடை வீடுன்னு ஒரே கோவில்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க குருஜி. அதாவது எப்படி நம்ம உடம்புல இப்ப மூலாதார சக்கரம் முதுகுக்கு பின்னால் இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற தானே இருக்கிறது. இந்த சக்கரங்களுக்குரிய தொகுப்புக்குரிய மண்ணை மிரிக்கும் போதுதான் அது மாறும். அப்ப என்னன்னா, நீங்க மூலஸ்தானத்தில் இறைவன் உங்களுக்கு என்ன கொடுப்பினை இருக்கோ போய் பாத்துருங்க. ஒருவேளை இப்ப திருச்செந்தூர் பழனி எல்லாம் எப்பொழுதுமே கூட்டமாகவே தான் இருக்கும். அப்போ என்ன பண்றீங்கன்னா, உற்சவா மூர்த்திகள் உங்களுக்கு அந்த சுவாமியோட இடத்துல போய் நின்று எங்க கூப்பிட்டாலும் முருகன் வருவான். நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி கூப்பிட்டா அங்க நின்று முருகா உன் மண்ணை நான் மிரிச்சிட்ட, எனக்கு இதை குடுன்னு மட்டும் நீங்க வேண்டிட்டு வாங்க. கூட்டத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் கூட்டம் இருக்கும், நம்ம அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கே இந்த ஒரு நாள் மட்டும் விட்டுறலாமே. ஒரு நாள் மட்டும் முருகனை நம்ம பார்க்கலனாலும் கவலைப்பட வேண்டாம். நம்ம மனதுல நிறுத்தி பார்க்கலாம். அந்த இடத்துக்கு போனாலே நிச்சயமா அந்த மண்ணை நாம மிரிச்சு நம்ம மனதார உட்கார்ந்து முருகனை தியானிச்சுட்டு வேண்டிட்டு வந்தாலே போதும்ன்ற. அப்படி உங்க பக்தியும் உங்க சூழலும் முருகனுக்கு தெரிகின்ற பட்சத்தில் அவரே உங்கள் ஆலயத்திற்குள்ள அழைப்பார். நான் அதுக்கான வாய்ப்பையும் முருகன் தருவார். ஏன்னா இப்ப நான் சொல்றதை எல்லாராலையுமே பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ, யாருடைய விதியை முருகன் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இறைவனால் கொடுக்கப்படும். ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் பார்வையில இது யாருக்கு தெரியும் அப்படின்றது முருகன் நினைத்தவருக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ அதுதான் அதனுடைய அடிப்படை தாத்பரியமா. அப்போ இதெல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது இந்த ஆடி கிருத்திகை சந்திரனை உச்சப்படுத்தி மனித வாழ்க்கைய மிகப்பெரிய அளவுக்கு மாற்றிடும். சந்திரன் உச்சமடைவது ரிஷபராசி இல்லையா? இப்ப ரிஷபராசி எடுத்துக்கோங்க. புதிய உறவு, மனைவி, உடல் நலம், ஆரோக்கியம், பேச்சு திறமை, மனத்தெளிவு, கண் கூர்மை, அதே போல ஒரு மனிதன் கற்பனை சக்தியால் வளரக்கூடிய அத்தனை கூர்மை உள்ள மூளையும் சந்திரனை தான் குறிக்கும், இடது மூளையை. இத்தனை பலனும் முருகப்பெருமான் நமக்கு அருளுகிறார்.